இந்த அழகான பேர் என்ன பேர் ஆண்டி? உங்கள் பேர்? ஆமாம். இன்னைக்கு என்ன செய்கிறீங்க? சொய்யம் செய்ய போகிறாங்க. இது என்ன பயிர்? பச்சை பயிர் வந்து எத்தனை டம்ளர் சேர்த்துருக்கீங்க ஆண்டி? 2 டம்ளர் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஜீனியர் ஓட கட்டியாச்சு. இன்னைக்கு இவங்க தான். இனிமேல் இவங்களுக்கு வந்து ஜீனியர், சின்ன சீனியர், ஜூனியர், இவங்க ஃப்ரெண்ட் சீனியர் வந்துட்டாங்க. இனிமேல் இவங்க சமையல் அடிக்கடி பார்க்கலாம். அதான் இது வறுத்து பிறகு நம்ம தான் பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்து முதல்ல நான் தான் சொல்றேன். ஏன் தெரியுமா, நம்ம இன்னைக்கு ஜீனியர் ஓட கட்டோம். செய்ய தெரியாது செஞ்சியா வாய் ஒட்டிக்க கூடாதுன்ட்டு பயத்துல ஓர கட்டி அதெல்லாம் ஊற வைக்க போறோமா? கிச்சன் இப்படிதான் இருக்கும், பயந்துருக்காதீங்க. ஆமா ஆமா, அவங்க எனக்கு தான் ஆண்டி, உனக்கு தங்கச்சி. தங்கச்சி ஆண்டி பெஸ்ட் ஃப்ரெண்டு. தண்ணிய சுடுதே. சரி, ஊர்ன பிறகு பார்க்கலாம். சிரிக்காத, பயமா இருக்கு. ஊற வச்ச பச்சை பயிரை இப்ப பாருங்க வேக வச்சுட்டு இருக்கோம். வேக பிறகு பார்க்கலாம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பச்சை பயிர் சொல்லு. பச்சை பயிர் வந்து அரைச்சாச்சு. இது தண்ணியை இருக்கு ஆற வச்சு வேக வச்சு அரைச்சாச்சு. வெல்லம் போட்டு இப்ப வந்து இது பண்ணோம். வெல்லம் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி? சொய்யா உண்டை செய்யுது. ஆமா, சொய்யா செய்யுது பாருங்க. நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் பிடிக்கவே வரல. பச்சை பயிர் போட்டு பாருங்க, அது பிடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் பிடிக்கவே வராது மக்களே. அதை உண்மையை ஒத்துக்கிறேன் நான். நல்லா அழகா பிடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் லட்டுவே பிடிக்க வராது. சரி, இது மாவு சுட்டோன்னே பார்க்கலாம். என்ன இது மைதாமா? மைதா சொய்யா உண்டை செய்யுது. மைதா கரைச்சாச்சு. கரைச்ச பிறகு பார்க்கலாம். என்ன இது மைதாமா? மைதா சொய்யா உண்டை செய்யுது. மைதா கரைச்சாச்சு. கரைச்ச பிறகு பார்க்கலாம். லேட்டு சுட்டுட்டு இருக்கும்போது எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் போடும்போது பார்க்க. இப்பதான் இதுதான் சோயம் போடுறாங்க மக்களே. இந்த உருண்டி எடுத்து என்ன பண்ண ஆண்டி? மாவில் மைதா மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுருந்தோம். அவ்வளோதான். ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாய். லேட்டு சுட்டுட்டு இருக்கும்போது எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் போடும்போது பார்க்க. இப்போதான் இதுதான் சோயம் போடுறாங்க மக்களே. இந்த உருண்டி எடுத்து என்ன பண்ண ஆண்டி? மாவில் மைதா மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுருந்தோம். அவ்வளோதான். ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாய் மக்களே. நான் பேச முடியாது, வாயில் சாப்பிட்டுட்டு. சூப்பரா இருக்கு, நல்லா செய்யலாம். என் மேலே ஆண்டியோட புண்ணியம் எல்லாம் எனக்கு தான். இனிமேல் நான் அந்த மாதிரி நான் பார்க்க சாப்பிட போகிறேன் என் மேலும். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Have a nice day.